கர்த்தருடைய பரிசுத்தமாக அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த நாளை தேவ பிரவேசிக்க தேவன் இறக்கம் பாராட்டினார். அவருடைய பரிசுத்த நாமத்தை வேடுதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்வோம். சங்கீத புஸ்தகம் 122 அதிகாரம் 6 எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அரங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளாக சுகமும் இருப்பதாக. தேவத்தின் நாமத்தை மிகமுண்டதாக எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்களும் சுகித்திருப்பார்கள். உன் அலங்கத்திற்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளாக சுகமும் இருப்பதாக. இங்கே இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லுகிறார். பொதுவாக எருசலேம் என்பது தேவனுடைய திருச்சபை சார்ந்த விஷயங்கள். தேவனுடைய திருச்சபையும் சமாதானம் அடைந்து கொள்வதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக உன்னை நேசிக்கிறவர்களும் சுகித்திருப்பார்கள். யாரு எருசலேமை நேசிக்கிறார்களோ அவர்கள் சுகித்திருப்பார்கள். உன்னுடைய அலங்கத்திற்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளாக சுகமும் இருப்பதாக. இந்த ரெண்டு சம்பவத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இங்க சொல்லுகிற இரண்டாவது நிலை பார்த்தீங்கன்னா, உன்னை யாரு நேசிக்கிறார்களோ அவரும் மனமகிழ்ச்சியை ஏற்பார்கள். உன் அலங்கத்திற்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக என்று பார்க்கிறோம். முதலாவது வாசம் நாம் சொல்லுகிற பிரகாரம், நீங்கள் எருசலேம் எடுத்து சொல்லப்படுகிற உங்களுடைய ஆலயத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டார். ரெண்டாவதாக என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆலயத்தை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் சமாதானம் உண்டாகும். அவருடைய அலங்கத்திற்கும் அரண்மனைக்குள்ளாக ஒரு சுகம் இருப்பதாக சொல்லப்படுது. அப்ப அந்த ரெண்டும் முரண்பாடான ஒரு கருத்தா தெரியுது. ஒன்று எருசலேம்ல சமாதானம் சொல்லிடலாம், பிரச்சனை சமாதானம் என்ன சொல்லிடலாம். முதலாவது வார்த்தை சொல்லுகிற பார்த்தீங்கன்னா, எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டார். எருசலேம் எடுத்த ஆலயம் சமாதானம் அடைந்து கொள்வதற்காக வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அங்க உள்ள பார்த்தீங்கன்னா சமாதானமும் சுகமும் இருப்பதாக என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இப்போ ஒரே காலகட்டத்துக்குள்ளாக ரெண்டும் நடைமுறைப்படுத்துவதை பார்க்கிறோம். ஒன்று அங்கே ஒரு பெரிய பாடுகள் இருக்குன்னு சொல்லுகிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமாதானம் இருக்குன்னு சொல்லுகிறது. இப்போ இது என்ன சார்ந்த விஷயங்கள்? அதனால் நாம் இறை சமூகத்துக்குள்ளாக இதை குறித்து நாம் தெய்வ தியானம் செய்ய போகிறோம். அதனால் இறைமார்க்கம் சொல்லுகிற அங்க அந்த அலங்கத்திற்காக ஜெபித்துக்கொள் என்று சொல்லுகிறார். அதே போல அந்த அலங்கத்தோடு சமாதானம் இருக்குன்னு சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். வானத்தில் இருக்கிற தேவனுடைய சிங்காசனத்தை எடுத்தவனா, மூன்றாம் வானம் தேவனுடைய அரண்மனை இருக்கிறது. பிதாவாகிய தேவன் அங்கே தங்கி இருக்கிறார். அந்த மூன்றாம் வானத்தில் சில கட்டமைப்பு வச்சிருக்கிறார். அது சியோன் என்று சொல்வார்கள். அது தேவன் வாசம் என்கிற ஒரு இடம். அடுத்து பார்த்தீங்கன்னா எருசலேம் என்று சொல்வார்கள், தேவனை தொழுது கொள்கிற ஒரு இடம். இப்படிப்பட்ட நிலைகளை நடைமுறைப்படுத்தி தான் வானத்துல ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார். அதே போல அங்க எப்படி எருசலேம் என்று சொல்லுகிற அதிகால மகனாய் விடிவேல் என்று சொல்லி கேரு போய் தொழுது கொண்டது போல, அதே போல பூமிக்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனை தொழுது கொள்கிற இடம் அது எருசலேம். நீங்க சாலமோன் முதலாவது ஆலயத்தை கட்டி தேவனை தொழுது கொள்வதற்காக எருசலேம் என்று பெயர் சுட்டுகிறார். தொடர்ந்து அதை எங்கெல்லாம் கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா, அருமரட்சகர் இயேசு பிறந்த ஊரை அது ஒரு எருசலேம் என்று முடிசூட்டுகிறார். வானத்துல தேவனை தொழுது கொள்கிற இடமா காணப்படுகிற எருசலேம் என்ற நகரம் சாலமோனால் கட்டப்பட அந்த ஆலயத்து அங்க பேர் சூட்டுகிறார். அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நகரத்துக்கு அப்படியாக அங்க எருசலேம் என்று சொல்லப்படுகிறார். தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா கடைசி காலத்துல தன் சரீரமாகிய மனவாட்டி அப்படியாக அது எருசலேம் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனுக்கு பரலோகத்தோடு இறங்கியவரை கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட மனவாட்டி போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இங்க பார்த்தீங்கன்னா புதிய எருசலேம் என்று சொல்கிறார். ஏன் இங்க புதிய என்கிற வார்த்தை இணைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பழைய எருசலேமாக விழுந்து போனதுனாலே தாவீதின் கூடாரம் என்று சொல்லி அது விழுந்து போனதுனாலே மீண்டும் அதை புதுப்பிப்பதனாலே அதற்கு புதிய எருசலேம் என்று சொல்லி தன் சரீரமாகிய மனவாட்டி என்று சொல்கிறார். அதே அதிகாரத்துல 9-10 வாசிப்போம். இங்க யோவானுக்கு காண்பிக்கிற பிரகாரம் நீ இங்கே வா,
ஆட்டுக்குட்டியுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பருவத்துமே ஆவியில கொண்டு போய் தேவனுடைய மகிழ் மேடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் என்று சொல்லுகிறார். அதெல்லாம் பூமியில கட்டப்படுகிற கடைசி காலத்துல அருமரச்சர் இயேசு சந்திக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தன்னுடைய சரீரமா சபை அது எருசலேமாகிய நகரம் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனா இறைமார்க்கம் சொல்லப்படுகிற சங்கீதக்காரன் மூலியமா அறிவிக்கிற பிரகாரம் நீங்கள் எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கடைசி காலத்தில் கட்டப்பட போகிற சரீரமா சபை அதை எருசலேம் என்று சொல்லி அதை புதிதாக அமைக்கப்படுவதனால எல்லா சீர்களும் மாற்றி பழுதுகளாக மாற்றி அதை நடைமுறைப்படுத்துவதனாலே அதுக்கு புதிய எருசலேம் என்று சொல்லி தான் சரீரமாக சபை தான் மணவாள இயேசு சந்திக்க எதிர்கொண்டு போகிற மணவாட்டி என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இப்படி கட்டப்படுகிற அந்த நிலை இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கடைசி காலத்துல காணப்படுகிற தன் சரீரமாக சபை ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ளாக அதை நடைமுறைப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பார். அன்றே ஒரு பெரிய அடையாள வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்கள் சந்திரனும் அவள் சிறைச்சூழ பண்ண நட்சத்திரங்களுக்கு இடம் இருந்தன. கடைசி காலத்துல காணப்பட போகிற தான் சரீரமா சபையை குறித்து ஒப்புவிக்கிறார். 6ஆம் வசனத்தை வாசிங்க. கடைசி காலத்துல காணப்படுகிற தான் சரீரமாக சபை 70ஆம் வாரம் என்று சொல்லுகிற 7 நாட்கள் உட்பட்ட 7 ஆண்டுகளை அது கடைசி காலத்துல சபையை கட்டுகிறார். நீங்க 7 ஆண்டுகள்ல முதல் 3 ஆண்டுகளை நீங்களை பார்த்து அந்த சரீரமா சபை கட்டுகிறார். அப்படி கட்டப்படுகிற அந்த சபையுடைய நிலைப்பாடுகள் தான் சொல்லுகிறார். ஒரே காலத்துல காணப்படுகிற அந்த காலத்துக்குள்ள ஒன்று எருசலேமுக்கு சமாதானத்துக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். 2வது பார்த்தா எருசலேமே சிநேகிக்கிறபடியாக சுகித்திருப்பார்கள். அவள் அரண்மனைக்குள்ள பாதுகாப்பும் சுகமும் தங்கியிருக்கும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இந்த 3 ஆண்டு காலத்துக்குள்ளாக கட்டப்படுகிற தன் சரியமான சபை ஒரு பக்கம் அதுல போராட்டம் இருக்கிறது, ஒரு பக்கம் சமாதானம் இருக்கிற ஃபர்ஸ்ட் போராட்டத்தை நாம் பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் ஜனத்தின் புத்தருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகி மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதிர தோன்றின முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிர ஆபத்து காலம் வரும். அக்கால புஸ்தகத்தை எழுதியிருக்கலா காணப்படுகிறோம். உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். கடைசி காலத்துல கட்டப்பட போகிற தன் மனவாட்டியானவள் ஒரு பலமுள்ள ஆபத்து காலம் என்று சொல்லுகிறார். அதனால்தான் தேவன் சொல்லுகிறார், தன்னுடைய எருசலேமுக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து 7ஆம் வசனத்தை வாசி. 7, 8. அப்போது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தன்னின் மேல் நிற்கிறமாய் புருஷன் தம்முடைய வலது கரை தம்முடைய இடது கரத்தையும் வானத்தினராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செலி என்றும் பரிசுத்த ஜனோட வல்லமே சிதறடித்தால் முடிவு பெறும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இந்த தானியேலுக்கு அறிவிக்கிற பிரகாரம் இந்த ராபரிசனத்தை குறித்து அவன் கேட்கிறான். இந்த முடிவு என்ன ஆண்டவர் என்று கேட்கும்போது காலம் காலங்கள் அரை காலம் என்று சொல்கிற ஒரு 3 ஆண்டு காலங்கள் பரிசுத்தமுடைய வல்லமை சிதறடிக்கப்படும் என்று சொல்கிறது. அதனாலதான் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற அது என்ன காரணம் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நாம் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டவர்களாக விளங்குவதற்காக நடைமுறைப்படுத்தப்படுகிற பூர்ண சாயலை அணிந்து கொள்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு நியமனம் கொடுக்கிறார். ஆனா தேவ சன்னிதானத்துக்குள்ளாக நமக்கு உண்டாக்கப்படுற பாடுகள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாம் பூர்ணம் அடைவதற்காக. அதை நான் புரிந்து கொள்ளப்படும். கடவுள் ஏதோ நம்மை கொடுமைப்படுத்தணும் என்பது அவர் விரும்பல. நாம் தேவ சாயலை அடைந்து கொள்வதற்காக நம்ம பார்க்கிறோம். ஒரு துணி இருக்கு, அதை சோப்பு போட்டு நல்லா நெய்ய படைச்சாதான் வெண்மையாகும். ஒரு பொண்ணு இருக்கு, அது அக்கினியில புடைமிட்டாதான் சுத்த பொண்ணாக மாறும். அப்படிதான் வேதனை மல்லிகை சொல்லுகிறது. அதெல்லாம் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் எருசலேம் சமாதானத்துக்கு வேண்டிக் கொள்ளணும். காரணமே நான் பூர்ண சாயலை அடைந்து கொள்வதற்காக அதை நடைமுறைப்படுத்துகிறார். நம்ம ஏதோ வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் பூர்ணத்துவத்தை அடைந்து கொள்வதற்காக ஒரு உபத்திரம், அதன் அடிப்படைக்குள்ள அதான் நீங்க எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பாடுள்ள நாட்கள் வரும்போது நீங்க தேவ சம்பந்த வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தனை பண்ணுவாரு, அதை லகுவாக்கி கொடுப்பார். ஏசாயா தீர்க்கதரிசி 21ஆம் அதிகாரம் 11, 12 வாசிப்போம்.
தூமாவின் பாரம் செய்யிலிருந்து என்னை நோக்கி ஜாமக்காரனை இரவு எவ்வளவு சென்றதுன்னு கூப்பிட்டு கேட்க, அது ஜாமக்காரன் விடியற்காலம் வருகிறது, ஆக்காலம் வருகிறது, நீங்க கேட்க மனதான திரும்பி வந்து கேளுங்க என்று சொல்லுகிறான். ஆனா இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிறேன். எரேமியா 51:12, சங்கீதம் 134:1, இப்படி பல இடங்கள்ல நீங்கள பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ராக்காலத்தை சந்திக்கப்பட வேண்டும். ராக்காலம் என்பது யாரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு காலம். அப்படிப்பட்ட காலத்தை நம்மை மையப்படுத்தி அந்த காலத்துக்குள்ள நம்ம நடைமுறைப்படுத்தி நம்மை பூர்ணப்படுத்துகிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். இதை புறஜாதிக்குள்ளாக கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவார்கள், உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகும், உங்களை அறிவாலை ஈட்டியாக அடைவீங்கள், பலவீனத்தனை பலவான் என்று சொல்வானாக. ஆனால் கடைசி காலத்துல காணப்படுகிற ஒரு ஆவிக்கிற வாழ்க்கை ஒரு யுத்த வாழ்க்கை, ஒரு போர்க்களம் என்று சொல்கிறது. ஆனா புறஜாதிகளை கூறி யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள் என்று பார்க்கிறோம். ஏன்னா இந்த பூமிக்குள்ள காணப்படுற கிறிஸ்துவ மண்டலம் எல்லாம் நமக்கு உபத்திரமலை எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துற பிரகாரம் கடைசி காலம் என்பது ஒரு யுத்தம். நம்மளை யுத்தத்துக்கு ஆயத்தப்படப்பட என்று இறைமாருக்கு சொல்லப்படுதா பார்க்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்துக்குடியெல்லாம் தத்தளிக்க கடவார்கள், என கர்த்தருடைய நாள் வருகிறது சமீபமாயிருக்கிறது. அது இருளும் அந்தகாரமானால், அது மப்பும் அந்தாரமான நாள், விடியற கால வேலும் பருவங்களை பரவுவது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவும். அப்படி முன் ஒரு காலத்து உண்டாகவில்லை, இனி தலைமுறையாக வருவதும் இல்லை என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் கடைசி காலத்துல காணப்படுகிற காலங்கள் அரைக்காலம் என்று சொல்லுகிற அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒரு 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தது போல நாமும் அந்த ஊழியத்துல நாம் செய்ய போகிறோம். அந்த காலத்தை ஒப்பிடுகிறார். அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் அந்தாரமான நாள், விடியற கால வெளுப்பு பருவதங்களை பருவது போல ஏராளமான பலத்த ஒரு தீவிரமாக வருவார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனா கடைசி காலத்தை நடைமுறைப்படுத்த போகிற ஒரு 3 ஆண்டு கால ஊழியம் என்பது ஒரு கடினமான காலம். அந்த காலத்தை நாம் தப்பித்துக் கொள்வதற்காக இறை சன்னிதானத்தபடியாக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தோடு வாசிப்போம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினாலே பூமியில கூடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரம் முழுவதுக்கும்படியாக ஒரு சோதனை காலம் என்று சொல்கிறோம். ஆனா இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துற பிரகாரம் கடைசி காலப்படியாக பூமியில இருக்கிற 4 திசைகளிலும் ஒரு சோதனை காலம். அவள் சோதனை காலத்தை நடைமுறைப்படுத்திதான் அங்க நாம் பூர்ணமாக ஆக்கி கொள்ள போகிறோம். ஆனா என்ன சோதனை, அதான் முக்கியம். என்ன சோதனை நடத்த போகிறார், சத்துருவாய் சாத்தான் என்னத்தை வலை வீச போகிறார் என்றுதான் நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். அன்றையது மனுஷனுக்கு முன்பாக வானத்திலிருந்த பூமியில அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்து முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் வைக்க பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்தில் ஒரு சொருவம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகள் சொல்லிட்டு, மேலும் அம்மிருகத்தின் சொருவம் பேசத்தக்கதாகவும் மிருகதம் சொருவதை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக மிருகத்தின் சொருபத்து ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவன் தரித்திர சுயாதீனர் அடிமைகள் யாவரும் தங்கள் வலது கையிலாதும் நெற்றிகளை ஒரு முத்திரையை பெரும்படியாக்க. அதான் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற இந்த பூமியில பார்த்தீங்கன்னா நாட்கள பல தேசங்களாக காணப்படுகிறது. 247 நாடுகள் பூமியில இருக்கிறது. ஒவ்வொரு தேசத்தும் சில அதிபர்கள், பிரதமர்கள், ஜனாதிபதியிலிருந்து மன்னர்களிலிருந்து பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா கடைசி கால சத்துருவாய சாத்தான் பூமியில இருக்கிற எல்லா மனிதர்களும் அவன் கைவசப்படுத்திக் கொள்கிறான். அது எப்படி கைவசப்படுத்திக் கொள்கிறான் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டரை நடைமுறைப்படுத்தி அதில் ஒரு நம்பரை தந்து இந்த நம்பரை பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும்
தான் வலது கையில தன் நெத்தில தரித்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி எந்த ஒரு மனிதன் தரித்து கொள்கிறானோ அவதான் பூமியில ஒரு பொருளவும் விற்கவும் வாங்க முடியும். அப்படி தரித்து கொள்ள முடியாம எந்த ஒரு மனிதன் எதிர்த்து நிற்கிறானோ அவன் பொருளை வாங்கவும் விற்கவும் முடியாது என்பதை விட அவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் இனி வருகிற நாட்கள்ல இந்த பூமியுடைய நிலைப்பாடு இறைமார்க்கம் சொல்லி 2025 ஆண்டு முன்பு எழுதப்பட்ட வசனம், கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தன் வலதுக நெற்றியிலும் ஒரு முத்திரையை தரித்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி அந்த முத்திரையை எவன் எதிர்க்கிறானோ அவன் ஒரு பொருளை விற்கவும் வாங்கவும் முடியாது. ரெண்டாவதாக அவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் இனி ஒரு காலங்களை சமீபத்தில் பார்த்தீங்களா ரெடியா இருக்கு, கண்டுபிடிச்செல்லாம். கூகுளுடைய ஓனர் அமெரிக்கா அந்த மனிதனை போய் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறார், எலான் மஸ்க். அதில் சீக்கிரமா இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பூமியில இருக்கிற எல்லா மனிதர்களாக தரித்து ஆக வேண்டும். அதை நாம் நேரடியாக கொடுத்தா நாம் செய்ய மாட்டோம் என்பதற்காக ஒரு சில நிபந்தனைகள் உள்ள வைக்கிறாங்க. முதல்ல நாம் இந்தியாவில் நடைமுறை சிலிண்டரு ஆதார் அட்டை நீங்க வாங்கினா சிலிண்டர் வாங்க முடியாது, ஒரு அத்துவாசியை கொண்டு உள்ள வச்சாங்க. யாரெல்லாம் ஆதார் அட்டை வானான்னு சொல்ல எல்லாரும் என்ன பண்ணோம், போய் அதை வாங்கணும். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வை கட்டாயப்படுத்துவார்கள். அதில் என்ன நிகழ்வை கட்டாயப்படுத்த போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த முத்திரை தரித்தாதான் உங்களுடைய பணங்களை பேங்க்ல போட்டு எடுக்க முடியும். அந்த முத்திரை தரித்து கொண்டா மனிதன் பார்த்தீங்கன்னா வியாதி இல்லாம வாழலாம். இப்படிப்பட்ட மனிதனுக்கு தேவையானதாக நடைமுறைப்படுத்த போற சூழ்நிலையை நான் நடைமுறைப்படுத்தி உங்களை கொண்டு வருவான். கிறிஸ்து நாமளால் அதை தரித்து கொள்ளக்கூடாது. நாம் அதை எதிர்த்து நிற்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கொலை செய்ய கட்டளை கொடுப்பான். இப்படிப்பட்ட இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அந்த உபத்திரம் எருசலேமுக்கு வேண்டிக் கொள்ள சொன்ன காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்துல காணப்படுற ஒரு மனிதன் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறான். அவன் எதன அடிப்படையில் ஆளுகை செய்ய போறான்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு முத்திரையை உருவாக்கி இந்த முத்திரையை ஒருவன் தரித்து கொண்டாதான் ஒரு பொருளை விற்க வாங்க முடியும். தொடர்ந்துபடியா மனிதன் வியாதிகளை இருக்கிற மனிதனை விடுதலாக்கி கொள்ளலாம், வியாதி வராத அளவுக்கு தடுத்து கொள்ளலாம், மரணத்தை ஜெயிக்கலாம். இப்படிப்பட்ட தேவையானதை மனிதனுக்கு நடைமுறைப்படுத்தும் போது எல்லாரும் அதுக்குள்ள போய் சிக்கிக் கொள்வார்கள். யாரெல்லாம் அந்த முத்திரையை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லையோ அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எருசலேமிக தேவன் ஏன் வேண்டிக் கொள்ளன்னு பார்த்து இப்படி ஒரு பலமுள்ள ஒரு உபத்திரம் உண்டாக போகிறது. இதுல அநேகர் இடறி போயிடுவார்கள், அநேகருபடியாக தேவனை விட்டு மறுதளித்து விடுவார்கள். அதன் அடிப்படைக்குள்ளதான் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நீங்கள் இப்படியாக எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். அவர் 5ஆம் முத்திரை உடைத்த போது தேவ வசந்த நிமித்தமும் தங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்ட ஆத்துமாக்களை பலிப்படுத்த கண்டேன். அவர் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவர பூமியில குடியிருக்க எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமல் இருப்பேன் மகா சத்தம் என்று கூப்பிட்டார்கள். அப்போது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளையங்கி கொடுக்கப்பட்டது. அன்று அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிற தங்கள் உடன் பணிவிடக்காரரும் தங்கள் சகோதரமுடைய தொகை நிறைவேற மட்டும் காத்திருங்கள். 1ஆம் நூற்றாண்டுல இயேசு கிறிஸ்து நாமத்துக்காக மரித்த மகான்கள்லாம் போய் தேவனை விண்ணப்பிக்கிறார்கள். ஆண்டவர் எங்களுடைய ரத்தத்தை குறித்து எது வரைக்கும் பழி வாங்காம இருப்பேன். அவர் சொல்லுகிறார், உங்களை போல உடன் சகோதரர்களும் உடன் பணிவிடைக்காரபடியாக ஒரு மரணத்தை அடையப்பட வேண்டும். அந்த கிறிஸ்து ஆட்சி காலமாகியே தன் சரீரமாக சபை கட்டப்படும் போது ஒரு மரணம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. அந்த மரணத்துக்குள்ளாக நீங்கள பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அப்படியே ரத்த சாட்சியம் மறிக்கப்பட வேண்டும். தேவன் தீர்மானிக்கப்பட்ட நிறைவேறு வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அவர் 7ஆம் முத்திரை உடைத்த போது பரலோகத்தை ஏறக்குறைய 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களை கண்டேன். அவள் 7 அக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதர் வந்து தூபம் காட்டுகிற பொற்கலசை பிடித்து பலிபிடித்தவன் என்றான்.
சிங்காசனத்தில் உண்டாயிருந்த பொறுப்பிடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்படும் மிகுந்த தூபவருக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தமான ஜபங்களோடும் செலுத்தப்பட தூபவருக்கு தரும் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. 7ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது பரலோகத்துல 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்குள்ளாக அந்த கிறிஸ்து ஆட்சிக்குள்ளாக காணப்படுகிற ஜனங்களும் பலமாக உபத்திரப்படுகிறார்கள். ஆகாரம் கிடைக்காம கொலை செய்வதற்காக தேடுகிறார்கள். அப்ப அவர்கள் போய் என்ன பண்ணாங்க? ஜெபிக்கிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள். அதை கொண்டு போய் தேவ சமூகத்தை நினைப்பு மூட்டுகிறான். அங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பரலோகத்துல 1/2 மணி நேரம் அமைதியாயிற்று. 1 மணி நேரம் என்பது 3 ஆண்டு காலம். முதல் 3 ஆண்டு காலத்துல முதல் ஒரு 1/2 மணி நேரம் பயங்கரம் கூக்குற சத்தம் உண்டாகுது. அதை கொண்டு பரலோகத்துல காட்டும் போது அங்க பிதாவாகிய தேவன் பார்த்தீங்கன்னா தனக்கு ஆராதிக்கிற ஆராதனை நிறுத்த சொல்லிட்டு, நீங்க பூமியில போய் என் ஜனங்களை என்ன பண்ணுங்க? காப்பாற்றுங்க. ஆனா முதல் 3 ஆண்டு காலத்துல அந்த பின் 1.25 ஆண்டு 1/2 மணி நேரம் என்பது இன்னும் ஒரு பலமுள்ள உபத்திர காலம். இப்படிப்பட்ட உபத்திரத்தை இப்படி நாம் சந்திக்க இருப்பதனாலே எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆனா இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற அந்த கிறிஸ்து ஆட்சி காலம் 7 ஆண்டு காலத்துல முதல் 3 ஆண்டு காலம் சபை ஒருங்கிணைக்கப்படுகிறது. பல மார்க்கங்களாக சபைகளாக சிதறி கிடக்கிற சபைகளை ஒன்றிணைக்கிறார்கள். அவர் ஒன்றிணைக்கப்படும் போது முதல் 3 ஆண்டு காலம் ஃபர்ஸ்ட் 1.25 ஆண்டு நீங்களை பார்த்தீங்கன்னா பயங்கர கூக்கல் உண்டாகிறது. அதை பரலோகத்துக்கு கொண்டு போய் காமிக்கிறார்கள். தேவனை ஆராதிக்கிற ஆராதனை எடுத்து சொல்லிட்டு, நீங்களை பூமியில போய் என்ன பண்ணி ஜனங்களை காப்பாற்றுங்கள். இன்னும் பின் 1.25 ஆண்டு என்பது அதை விட கொடூரமா இருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுக்காக தான் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட உபத்திர காலத்துல தேவன் நமக்கு உதவி செய்வதற்கும் தன்னை பணிவிட தூதரை ஆதரிக்கிற தூதரை அனுப்பி நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் நாம் கடந்து போகிற தெய்வ திட்டம் ஒரு கடினமான ஒரு காலம். அந்த காலத்தில் அப்படியாக ஒரு பக்கம் அந்த கிறிஸ்து ஆட்சி காலத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். 2வதா நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமியில உண்டாகிற அநேக ஆபத்து காலத்தில் நாம் காப்பாற்றப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் அந்த எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் இறை சமூகத்துக்குள்ளாக இப்படிப்பட்ட பலமுள்ள ஒரு ஆபத்து காலம் இருக்கிறது. அதே போல அங்க யாரு நேசிக்கிறார்களோ அவர்கள் சுகித்திருப்பார்கள். அந்த அரண்மனைக்குள்ளாக ஒரு பாதுகாப்பு இருக்கும், அந்த அரண்மனைக்குள்ளாக சமாதானம் இருக்கும் என்று சொல்கிறார். ஆனால் 2மே புறப்படுகிறது. ஒரு பக்கம் உபத்திரம், ஒரு பக்கம் சமாதானம். என்ன சமாதானத்தை நடைமுறைப்படுத்த போகிறார்? வாசிப்போம். ஏசியா தீர்க்கதரிசி 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். உன்னதத்து நம்ம மேல ஆவி ஊற்றப்பட மட்டும் அப்படியே இருக்கும். அப்போது வனாந்தர செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தத்து நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளி நீதி தங்கியிருக்கும். நீதினுக்கிறிய சமாதானமும் நீதியின் பலம் என்றுமுள்ள அமரிக்கும் சுகமாம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலே நிலையான வாசலங்களிலும் அமைதியா தங்கு இடங்களிலே குடியிருக்கும். ஒன்று நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் உன்னதத்து நம்ம மேல ஆவி ஊற்றப்பட மட்டும் நாம் எதிர்பார்க்கிற யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 28 சொல்லுகிற பிரகாரம் கடைசி காலத்துல மீண்டும் ஆதி அப்போஸ்தலர் நாட்களே ஆவியான பொழிந்தது போல மீண்டும் ஆவியானபடியாக ஊற்றப்பட வேண்டும். அவள் ஊற்றப்படும் போது வனாந்தர நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெல்லாம் நீதி தங்கியிருக்கும். நாளுக்கு நீங்களை பார்த்தீங்கன்னா இந்த பூமி அக்கிரமக்காரன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உண்மையை நீதியும் செய்கிற ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஆவியானர் ஊற்றப்படும் போது அது அப்படியே மாறுகிறது. வனாந்தரம் எல்லாம் செழிப்பாக மாறுகிறது. செழிப்பான இடங்கள்லாம் அழிக்கப்படுவதாக நான் பார்க்கிறோம். அல்ல உலகத்தில் நாம் காணப்படுகிற எந்த ஒரு காரியம் நாம் அடைந்து கொள்ள முடியாம இருக்கிறோமோ அது மீண்டுபடியாக இந்த 3 ஆண்டு காலத்தோட கர்த்தருபடியாக நமக்கு நன்மை செய்கிறார். ஆனால் ஒரு பக்கம் அந்த கிறிஸ்து ஆட்சி காலத்தை நாம் மிரட்டப்படுகிறோம், பயமுறுத்தப்படுகிறோம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு சமாதானத்து காலம் என்று சொல்கிறது.
மீகா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். உன் மதில்கள் எழுப்புக்கு நாட்கள் வருகிறது, அந்நாளே பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். அந்நாள் அசிரியா முதல் எகிப்து பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறுசமுத்திரம் வரைக்கும், ஒரு பருவதம் முதல் மறுபருவதம் வரைக்கும் ஜனங்கள் உன்னித்து வருவார்கள். ஆனால் தான் குடிகள் நிமித்தம் அவர்கள் கிரியைகள் பல நிமித்தம் தேசம் பாழா இருக்கும். கர்மேல் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற சுதந்திரமான மந்தையாகமுடைய ஜனத்தை கோலினால மேய்த்தருளும். பூர்வ நாட்களை மேய்த்தது போலவே அவர்கள் பாசாலை கிளியாத்தன் வைப்பார்களாக. நீ எய்த்ததை சுரப்பட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஒரு பக்கம் அந்துகிறிஸ்து ஆட்சி காலத்துக்குள்ளாக அவனை முத்திரை யாரெல்லாம் தரித்து கொள்ள முடியலையோ அவர்கள் கொல்லவும் அழிக்கவும் ஒரு பக்கம் புறப்படுகிறான். அதே போல இறைமார்க்கணம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் உன் மதில்களை எடுப்பிற்கு நாட்கள் வருகிறது, அதனால அசிரியா முதல் எகிப்து பட்டணங்கள் வரைக்கும், எகிப்தின் அதிமுறைக்கும், ஒரு சமுத்திரத்தை மறுசமுத்திரம் வரைக்கும் உன் ஜனங்கள் உன்னிடத்து தேடி வருவார்கள். இன்னொரு பக்கம் நீங்களை பார்த்தீங்கன்னா கடவுளுடைய கிரியை உண்டாகிறது. அப்படி கிரியை உண்டாகி நாம் ஆதி காலத்திலிருந்து ஒவ்வொரு நாளுக்கும் அடைந்து கொள்ள முடியாமல் நிகழ்வு இருக்கு பார்த்தீங்களா, அதை நாம் அடைந்து கொள்ளலாம். இந்த நாளுக்கு நீங்களை பார்த்தீங்கன்னா நாம் தெளிவாக நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அதை பிறப்பிலே இருக்கிற சம்பவத்தை தவிர எல்லாத்தையும் நான் விடையில ஆக்கி கொள்ளலாம். பிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பிறப்பில் ஒரு கூடனா இருக்கிறாங்க, பிறப்பில் ஒரு சப்பனையா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை தவிர பூமியில இருக்கிற நாம் எல்லா காரியங்களும் நாம் விடுதலாக்கி கொள்ளலாம். அதே போல இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய நாட்கள் வெளிப்படும் போது இந்த 3 ஆண்டு காலத்துல பார்த்தீங்கன்னா பிறவியும் கூட நாம் கண் திறக்க முடியும், உடவனை நடக்க வைக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. மருத்துவரை விட உயிரோட எழுப்பலாம். இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற இந்த உன் மதில்கள் எடுப்பிக்கிற நாட்களை பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் இருக்க எல்லா துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்கிறார். ஆனா ஒரு பக்கம் அந்துகிறிஸ்து ஆட்சி காலம் நம்ம ஒரு பக்கம் வேதனைப்படுத்துகிறான். தேவனுடைய சன்னிதானம் என்னும் நமக்கு நியமிக்கப்பட்ட பிரகாரம் அதுபடி ஒரு பெரிய மிகுந்த சமாதான நாட்கள் உண்டு. அதான் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற தன் நகரமாகி எருசலேமுக்குள்ளாக ஒரு பெரிய சமாதானம் ஊற்று நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மல்கியா தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இது சூழியை போல எரிகிற நாள் வரும், அப்போது அகங்காரிகளை அவர் அக்கிரம செய்கிற யாவரும் துரும்பா இருப்பார்கள். வரப்புகிறதுனால் அவளை சுட்டரிக்கும், அது அவருக்கு வேறைய கொப்பையும் வைக்காம போகும் என்று சேனைகளுக்கு கருத்தை சொல்லுகிறார். இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு சூளை எரிகிற போல ஒரு நாட்கள் வருகிறது. சூளைன்னு பார்த்தீங்கன்னா செங்கல் மண்ணை பிணைந்து கல் அரைத்து அதை சுட்டுவார்கள். அப்படி சுடப்படும் போது அந்த சூளைக்குள்ள இருக்கிற மண் பார்த்தீங்கன்னா நல்ல கல்லை எடுத்து ஒரு கட்டிடங்கள் கட்டலாம். அந்த சூளைக்கு வெளியே இருக்கிற புல் பூண்டுகள் எல்லாம் அழிந்து போயிடும். அதே போல தேவனுடைய நாட்கள் வருகிறது. சபைக்குள்ளா இருக்கிற மனிதனெல்லாம் ஒரு நல்ல கற்களாக உருவாக்கி தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய சிங்காசனத்தை கட்டுவதற்காக ஒரு நல்ல கற்களாக மாறுவார்கள். ஆனா சூளைக்கு வெளியில இருக்கிற, சபைக்கு வெளியில இருக்கிற அகங்காரிகள், அக்கிரமச்சகர் யாவரும் துரும்பா இருப்பார்கள். பொதுவா அகங்காரன் பார்த்தீங்கன்னா துணிகரமா செய்கிற ஒரு மனிதன், நாம செய்யக்கூடாது என்று தெரிந்து துணிகரமா செய்கிற தேவ ஜனங்களை தான் பொருந்தியது. அக்கிரமக்காரம் என்பது தன் மனசும் மாம்ச விரும்புகிறவரை செய்கிறவன். இவன் 2 பேருமே அழிக்கப்படுவான் என்று சொல்கிறது. ஆனால் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளுக்கு ஆரோக்கியம் இருக்கும், நீங்க வெளியே புறப்பட கொழுத்த கன்றுகளை போல வளருவீர் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். அந்நாட்களில் தேவ ஜனங்கள் இந்த பூமிக்குள்ளாக ஒரு நீதியின் சூரியனாக விளங்குவார்கள், துன்மார்க்கரை மிதிப்பார்கள். நான் இதை செய்ய நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால் கீழே சாம்பலா இருப்பார்கள் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். நாட்களில் நீதிமான்கள் எல்லாம் துன்மார்க்க அக்கிரமக்காரனு கீழே கஷ்டப்படுறாங்க. தேவனுடைய மகிழ்மைக்குரிய நாட்கள் வெளிப்படும் போது அவர் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். தேவனுக்கு அவர்களுக்கு ஒரு ஐக்கியம் உண்டாகும்.
மோசே ஓரேபில் எப்படியா தேவன் தன தரிசனமானது போல தேவஜன தேவனை முகமா தரிசிப்பார்கள் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனா இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அந்துகிறிஸ்து ஆட்சி காலத்துல தன் அரண்மனைக்குள்ளாக இருக்கிற எருசலேம்ல வாசம் பண்ணுகிற ஜனங்களுக்கு ஒரு சமாதானத்தின் காலம், அந்த காலத்தை திட்டமிடுகிறார். நீங்க போய் உழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 3ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். நிலங்களை வீடுகளை உடையவர்கள் அவளை விட்டு விற்கப்பட்டவைகளை கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானத்தக்கதா பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. இந்த 3 ஆண்டு காலம் என்பது ஏன் சமாதானத்தின் காலம் பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளவுதான் இன்னைக்கு கடத்துல இருக்கிறோம். பூமியில மீட்கப்படுற ஜனங்கள் தனக்கு உண்டான விற்று கொண்டு வந்து சபையில கொடுப்பார்கள். அவர்கள் தேவையானதெல்லாம் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. வனாந்தரத்துல 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் வழி நடத்தப்படும் போது வானத்தில் மன்னா பொழிந்தது. காலை தோறும் எடுத்து அந்த மன்னாவை புசித்தார்கள். அதே போல 2ஆம் விஷயம் காணப்படுகிற ஒரு மீட்பு என்பது ஒரு 3 ஆண்டு காலம் ஓடி என்பதனாலே வானத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரு, தன் தேவைகளாம் நிறைவேற்றி கொடுக்கிறார். 9 வாசி. அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதில்கள் மேல் ஓடும், வீடுகள் மேல் ஏறும், பலகனை வழியா திடீரென போல உள்ளே நுழையும். அவைகள் முன்ன பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரன் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும் என்று பார்க்கிறோம். அந்துகிறிஸ்து ஆட்சி காலத்துக்குள்ளாக ஒரு ராக்காலம், யாரும் கிரியை செய்யக்கூடாம அடைப்படுகிறார்கள். நீங்க அப்போஸ்தலர் நாட்களை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு 40 நாட்கள் அவரெல்லாம் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஏன்னா வெளியில போனா யூதர்களுக்கு பயந்து நம்மளை கொன்னுடுவாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காலத்தை இயேசு போய் அவருடைய மத்தியில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். அதே போல அந்துகிறிஸ்து ஆட்சி காலம் ஒரு மாபெரும் ராக்காலம் என்பதனாலே ஒரு சில பட்டணங்களை போய் என்னால் பண்ண கிரியை செய்ய முடியாது. பொதுவாக எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் ரோமன் கத்தோலிக்க அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கே நாம் கிரியை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நாடுகள் மத்தியில் அவர்கள் வீடுகள் அடைக்கப்படுகிறார்கள், வெளியில வர முடியாது. அப்போ இங்க சொல்லப்படுகிற பலகளின் வழியா என்று சொல்லப்படுகிற அந்த வீட்டுக்குள்ளாக கடந்து போய் அவர்களுக்கு தேவையெல்லாம் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட இறைசன் ஒரு பக்கம் காடு மலைகளை போய் சிக்கிக்கிட்டாங்கன்னா வனாந்தரத்துல மண்ணா பொழிந்தது போல அங்க மண்ணா கொடுக்கப்படும். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தா போல தேவன் பார்த்தீங்கன்னா தன் சபையை போஷித்து 3 ஆண்டு காலம் காப்பாற்றுவார். அல்ல அந்துகிறிஸ்து ஆட்சி காலம் என்பது சபைக்கு ஒரு பக்கம் ஒரு வசந்த காலம்தான். நான் போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்க விடபடியாக இந்த 3 ஆண்டு காலப்படியாக அது போஷிக்கப்படும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 41ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியில வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்புக்கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவன் பட்டயத்தை தூசி அவன் வில்லுக்கு செடிக்கப்பட்ட தாளடியமாக்கி அவளை துரத்தவும் தான் கால்கள் நடவாத பாதையில சமாதானம் நடக்கும் பண்ணுவாயார்? அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற் கொண்டும் தலைமுறைகளை வழ வைக்கிறார். முந்தினவராய கர்த்தராக நான் தானே, பிந்தினரோடும் இருப்பவராக நான் தானே என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அந்துகிறிஸ்து ஆட்சி காலத்துல ஒரு பெரிய சமாதானம் உண்டு. நான் உணவுகளுக்காக நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையில இருக்கிற எப்படி இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்கள் பார்த்தீங்கன்னா தன்னிடத்தில் கடந்து வந்து அத்தனை பேர் இலவசம் விடுதலை பெற்று கடந்து போனார்கள். எந்த ஒரு வியாதியனும் தான் வியாதியோடு திரும்பி போனதே கிடையாது. நீங்க சுவிசேஷத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற கடைசி காலத்துல நம்முடைய வாழ்க்கையில சரீரம் வர எல்லா வியாதிகளும் நாம் நீக்கப்படுவோம். அதிகபட்சமாக விரைவிலே காணப்பட குருடனா இருக்கலாம், முடவரா இருக்கலாம், எல்லாமும் சுகம் உண்டாகும். தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் காலங்காலமா விடுதலையாக்க முடியாம பிரசவ வேதனைப்பட்டு கொண்ட எல்லா வியாதிகள் இருந்தும் தேவனை இலவசமாக நம்மை நன்மை செய்து கொடுக்கிறார். இப்படிப்பட்ட இறைமார்க்கும் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக ஒன்று நம்மை காப்பாற்றுவது மாத்திரமில்லாமல் யாரெல்லாம் இறை சமூகத்துக்குள்ளாக தெய்வ திட்டத்துக்கு
விரோதமாக எழுமினவள தண்டிக்கப்படுகிறார் என்று சொல்கிறது. இன்னொரு வார்த்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசனம் 45ஆம் அதிகாரம் 13-14 வாசிப்போம். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளெல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடைய கிரயமில்லாமலும் பரிதானமில்லாமல் விடுதலையாக்குவான் என்று செயலில் கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியன் வர்த்தலாமும் நெடிய ஆட்களாக சபேரின் வர்த்தலாமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்ட நடந்து வந்தும் உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவர் இல்லாம தேவன் இல்லை என்றும் உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கடைசி காலத்தில் அப்படியாக தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி விலங்கிடப்பட்ட மனிதனை போல கடந்து வந்து பூமியில இருக்க எல்லா ஐஸ்வர்யத்தைபடியாக தன் அலங்கத்துக்குள்ளாக வைக்கிறார்கள். அதை எடுத்து தான் மனுகுலத்துக்கு என்ன தேவை இருக்கிறதோ அவர்கள் பகிர்ந்து கொடுப்பதாக நான் பார்க்கிறோம். நீங்க லேவியராகமத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க நடாத பயிர்களை புசிப்பீர்கள், நீங்க நடாத கனிகளை புசிப்பீர்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதெல்லாம் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அந்த கிறிஸ்து ஆட்சி காலம் ஒரு பக்கம் நம்ம பெரிய சமாதானத்து காலம்தான். வாழ்க்கை நம்ம எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்படுகிறது. சரீரப்புறமா இருக்கிற நிலையா இருந்தாலும் சரி, ஆகாரத்துக்குரிய சம்பவமா இருந்தாலும் நாம் உழைக்காம சமாதானத்தை கடந்து போற ஒரு நாட்கள். இப்ப யாருக்கு பாடுகள் என்று கேட்கணும் இல்லையா? அதுவும் அந்த நாட்களை திருச்சபை கடந்து போய் சத்தியத்தை அறிவிப்பாங்க. அப்படி அறிவித்து அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சில பாடுகள் உண்டாகும். அந்த சுமுத்திரை தரித்து கொள்ள முடியாம, அது எப்படி எதிர்கொள்ள முடியாம சில பாடுகளை சுமப்பார்கள். இப்படிப்பட்ட நிலைகள் தான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே சமாதான குறைச்சல் உண்டாகும். திருச்சபை என்பது நிச்சயமா சமாதானம் பிரச்சனை இருக்காது. திருச்சபை என்பது கடவுள் ஒரு பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிறது. தேவன் தேவைகளை நாம் சந்தித்து நிறைவேற்றி கொடுப்பார். நம்முடைய எல்லா காரியங்களும் அப்படியாக அதை நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஏசியா 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அந்நாள 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் இந்த நீங்க பிடிக்கும் உன் பேர் மாத்திரம் இருக்கட்டும். அதான் தேவனுடைய ஒரு பலத்த பாதுகாப்பு. தேவசம் பலமா இருப்பதனாலே பூமியில இருக்க அநேக திருச்சபைகளை கடந்து வந்து நாங்க பேர்ல இருக்கிறோம், உங்க பேரை மாத்திரம் பயன்படுத்திக் கொள்கிறோம் என்று சொல்லி அவர்கள் கேட்பார்கள். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கடைசி காலத்துல காணப்படுகிற தேவனுடைய திருச்சபை இந்த பூமியில இருக்க எல்லா மலைகளை மேல உயர்த்தப்படும் என்று சொல்லுகிறார். ஏசாயா 2ஆம் அதிகாரத்தோட வாசிப்போம். கடைசி நாட்களே கர்த்தருடைய ஆலயமாக பர்வதங்களுக்கு சாகி மலைகளை மேல உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளுக்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்துக்கும் யாக்கோபுடைய ஆலயத்துக்கு போவாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளை நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும் என்று பார்க்கிறோம். பூமியில இருக்கிற எல்லா சபைகளுக்கு மேலாக அவர் உயர்த்தப்பட்டிருப்பார். அதான் கடைசி கால மனவாட்டி என்பதற்கு இதெல்லாம் ஆதாரம். பூமியில இருக்கிற எல்லா ஜனத்துக்கு மேலாக உயர்த்தப்படும். காரணம் 2 ஒப்பி வைக்கிறார். ஒன்று கிரியை, இன்னொரு தேவனுடைய வசனம் வெளிப்படும். தேவனை முகமுமா பார்க்கலாம். ஏதோ சொப்பன தரிசனம் கிடையாது. தேவனுடைய சாயல் எப்படியாக முகமுகமா பார்க்கலாம். யோவேல் 2 சொல்கிறார், அது ஏதோன் தோட்டம் போல மாறும் என்று சொல்லி. ஏதோன் தோட்டத்துல ஆதாரம் தேவனை ஒருமித்து வாசம் பண்ணது போல தேவனுடைய சாயலை நேரடியாக நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நாட்களை நடைமுறைப்படுத்தி தேவன் தன் சரீரமா சபையை எருசலேமை கட்டுகிறார். அப்படிப்பட்ட கட்டப்படும் நாட்கள் அப்படியாக சில போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார். ஆனால் திறப்பின் வாசல் என்று தேவஜனங்கள் விடுதலாக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம் வேண்டுதலை கேட்டு நம்முடைய சொந்த பிள்ளைங்களுக்கும் தான் சகோதரர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைகள் காணப்படுவதனாலே
எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கிற சொல்ல காரணம், அந்துகிறிஸ்து மகா வெறி கொண்டபடியாக தெய்வத்திட்ட தடுப்பதற்கு அவன் போராடக்கூடியவன். அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தப்பித்துக் கொள்வதற்காக நாம் தெய்வ சமூகத்தில் விண்ணப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. அதே போல யாரும் சபையை நேசிக்கிறார்களோ சுவித்திருப்பார்கள். அவர் மத்தியில் சமாதானம் தங்கியிருக்கும். அந்த சமாதானத்தை ஒருவனால் எடுத்து போட முடியாது என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனா இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற இறைமார்க்கம் சொல்லுகிற 2 நிலையை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒன்று, பாடுகள் உண்டு. இன்னொன்று, அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு பேர் சமாதானத்தை கர்த்தர் அவர் கொடுக்கிறார் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் எடுத்துக் கொண்டிருக்கிறவர்களாய் 1760 நாளளவும் தீர்க்கதரிசனம் சொல்ல முடிய அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவர் முன்பாக இருக்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்குத்தண்டுகளை இவர்களே. ஒருவன் அவர் சேதப்படுத்த மனதா இருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பற்றிக்கும். அவளை சேதப்படுத்த மனதா இருக்கிற எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்கவும் அவள் அதிகாரம் உண்டும். அவர் தண்ணீரை ரத்தமா மாற்றவும் தாங்கள் வேண்டும் போதெல்லாம் பூமியில் சகல வாதைகளை வாதிக்க அவள் அதிகாரம் கொடுக்கப்பட்டுகிறது. கடைசி காலத்துல காணப்படுகிற இந்த 3 ஆண்டு காலம் 2 தீர்க்கதரிசி அந்த ஊழியத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். அவர் தேவனுக்கு கொடுக்கப்படுற அந்த 1260 நாள் என்று சொல்லுகிற 3 ஆண்டு காலம் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். அவர் தேவனால் வருஷிக்கப்பட்ட நிலை பார்த்தீங்கன்னா, ஒரு தேசத்துல மழை பெய்யும், அவங்க விண்ணப்பித்தா மழை பெய்யும். ஆற்று தண்ணீர் ரத்தமா மாறுனா மாறும். இந்த பூமிக்குள்ள என்ன வேண்டிக் கொள்கிறார்களோ தேவன் அதை நிறைவேற்றி கொடுக்கிறார். அந்த 3 ஆண்டு காலம் வரைக்கும் அவரை யாரும் கொலை செய்ய முடியாது. அவர் யாரு கொலை செய்யப்பட வேண்டிய எண்ணுகிறார்களோ அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்ட போய் எதிரிகளை கொன்று போட்டு விடும். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்து இந்த 1260 நாட்கள் என்று சொல்லுகிற 3 ஆண்டு காலம் உலகத்தை கலக்கிற இதோ வருகிறார்கள். என்ன தேவன் இப்படியாக நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை பார்த்தீங்கன்னா பவுலை பார்த்து சொல்லுவாங்க, இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இதோ வருகிறான்னு சொல்லி. அதே போல ஒரு பலமுள்ள ஊழியங்களை நடைமுறைப்படுத்தி தெய்வத்திட்டபடியாக நிறைவேற்றி கொடுக்கிறார்கள் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் நம் கடைசி காலத்துல காணப்படுகிற பிரகாரம் இறைமார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துற சத்தியத்தை நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும்.